அபீஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் கருவாட்டு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை முதல்ல கொஞ்சம் அவிச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பண்ண போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லா கல்யாண வீட்லயும் இது போடுவாங்க. இதை நம்ம வீட்லயே ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாழைக்காயோட முன்பகுதியும் பின்பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலையும் சீச்சிடலாம். இது உங்களுக்கு வேணா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இதை இன்னும் நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி இதை ஹாஃப் பீஸாக போட்டுக்கிறேன். அப்படி போட்டோன்னா நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசான பீஸாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்குள்ளே ரொம்ப வாழைக்காய் உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காயை லைட்டாக வேக வச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த வாழைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வாழைக்காயை இப்போ நான் உங்களுக்கு அமுத்தி காமிக்கிறேன். இது ஒரு 50% வெந்திருக்கணும். ரொம்ப கொலைய வெந்திருக்கக்கூடாது. இப்படி அமுக்கும் போதே நமக்கு தெரியும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி உடனே கட் ஆகாமல் இந்த மாதிரி ஹார்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு 6 சின்ன வெங்காயம் 6 பல் பூண்டை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மசாலைக்கு காரமே இந்த மிளகு தான். அதனால் மிளகு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சிங்கன்னா தான் இதோடைய ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க வாழைக்காயை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மசாலா போடும்போது நம்ம எண்ணெயை கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. இதை 2 பேட்சாக நம்ம பொரிச்சுக்கலாம். வாழைக்காயை போட்டோன்னே திருப்பிடாதீங்க, உடஞ்சி போயிடும். 1 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். உடனே திருப்பினிங்கன்னா உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மெதுவாக பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். 2 பக்கமும் நல்லா ஓரளவு கோல்டன் கலர் கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிய விடுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெயை குறைச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போ மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக சின்ன ஜீரகமும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் நல்லா வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வாழைக்காயும் இது கூட சேர்த்துடலாம். இடித்து வச்சுருக்க மசாலாயும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலாவுக்கு நம்ம இன்னும் உப்பு போடல. அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. மிளகோடைய காரம் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அரைக்கும் போதே மிளகை கொஞ்சம் கூட வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இல்லைனா மசாலா கரிஞ்சு போயிடும். உங்களுக்கு அடியில் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகி இந்த வாழைக்காயோட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கருவாட்டு மசாலா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.